வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. ஸோ டுடே டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸில் வந்து நம்ம பேசிக்லேருந்து நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்னாலே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக ஃபார்முலா இல்லாமல் என்ன மாதிரி சம்ஸ்லாம் வரும், அது நம்ம எப்படி ஈஸியாக ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பில் போட முடியும், போர்ட் மாஸ்லாம் எப்படி ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து முதல் 4 டைப் இருக்குது. 4 டைப் வந்து ஒரு 4 வீடியோ வரும். ஒரு 15 சம், ஒரு மாடலுக்கு ஒரு சம் வச்சு 15 சம்மாக வந்து நம்ம வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் 1. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நம்ம கற்றுக்க வேண்டிய ரூல் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ். அப்போது ஒரு எல்லா டாப்பிக்குமே நம்ம அடிப்படை வந்து பார்த்திங்கன்னாக்கா போர்ட் மாஸ் தான். அதாவது இந்த மெத்தடில் நம்ம வந்து சம் அப்ரோச் பண்ணால் தான் அவுட்புட் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இப்போ என்ன போர்ட் மாஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்க்க சொல்லும். சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு டைப்பு போர்ட் மாஸ். எல்லாம் பொதுவாக வந்து ஸ்கூல் புக்கில் போர்ட் மாஸும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து விண்குலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும். விண்குலம்னா நத்திங் பட் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா இப்படி இருக்குனாக்கா இதுக்கு மேலே ஒரு பார் போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுதான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. உதாரணத்துக்கு நான் சம் ஒரு சொல்ல உங்களுக்கு அந்த விண்குலம்னா நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சும்மா விண்குலம்னா மேலே வந்து ஒரு பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ராக்கெட் இருக்குது. சிம்பிள் ப்ராக்கெட்டு, பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறமேட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஒரு ப்ராக்கெட்டுக்கும் ஒரு தன்மை இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ராக்கெட் வந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். அடுத்தது ஆஃப். இந்த ஆஃபும் மல்டிப்ளிகேஷன் ரெண்டும் ஒன்று தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. ரெண்டுக்குமே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு ஏன் சார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னாக்கா அதனுடைய அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த பர்சன்டேஜ் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் 200 அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 200 உடைய 25 அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட மீனிங் தான் இந்த ஆஃப். மல்டிப்ளிகேஷன் நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் 2 × 5 2 × 4 அந்த மாதிரி. இப்போது விண்குலமு, ப்ராக்கெட்ஸு, அப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிசிபிள், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதுதான் ரூல். இந்த ஆர்டரில் வந்து தான் ஒரு சம்மை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். நம்ம போகிற மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம பார்த்தோன்னே அப்படியே போட்டோம்னாக்கா அவுட்புட்டு வேறு ஏதாவது வரும். ஸோ இந்த மெத்தடில் போட்டால் தான் நமக்கு மேக்ஸு கரெக்டாக வரும். சரி, சம்ஸ்குள்ளே போயிடலாமா டேரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம் கன்வெர்ட் 1.45 மேலே வந்து பார் கொடுத்துட்டு இன்டூ P/Q ஃபார்ம். அது என்ன சார் P/Q ஃபார்மு அப்படின்னு கேட்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு தசம் எண்ணாக இருக்குது. 1.45 மேலே கொடுத்துட்டு பார் கொடுத்துட்டு அது ஒரு தசம் எண்ணு. அதை வந்து நம்ம வந்து பின்னமாக மாற்ற சொல்கிறாங்க. எப்படி பின்னமாக மாற்றுறது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1.45 பார் மேலே கொடுத்துருக்கான். எத்தனை நம்பருக்கு பார் கொடுத்துருக்கான், எத்தனை தசம் எண் பார் கொடுத்துருக்கான்னு முதல்ல பார்க்கணும். எத்தனை கொடுத்துருக்கான்? 2 எண் கொடுத்துருக்கான். ஸோ இதோட பொருள் என்னன்னா 45 இது போயிட்டே இருக்கும். அதாவது இதுக்கு எண்டு கிடையாது. இந்த மாதிரி வந்து 45 நமக்கு அது போயிட்டே இருக்கும். அப்போது நம்ம இது வந்து இது ஒரு பின்னமாக மாற்றணும், அதாவது ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த கண்டினியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அது எப்படி சார் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கண்டினியூட்டியை வந்து என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு இருக்கிறது 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட்னா நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் என்னென்னா 100x. அப்போது அந்த எக்ஸை 100ல் மல்டிப்ளை பண்ண சொல்லி என்ன கிடைக்குது பாருங்க, 145.454545 அப்படின்னு போயிட்டே இருக்கு. அதுக்கு மேலே வரதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ 100xன்னு எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன எடுக்க போகிறோம்? எக்ஸோட மதிப்பு ஆல்ரெடி தெரியும், 1.45 ஸோ 1 போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண சொல்லுவோம். எனக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் கிடைக்கும் போது என்ன ஈக்குவேட் பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணால் எதனாவது 100x - x எனக்கு 99xன்னு கிடைக்குது. இங்கே வந்து இந்த டெசம் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் வருது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது என்ன இன்ஃபினிட்டி வரைக்கும் போனாலும் சரி அது வந்து கேன்சல் தான். முடிஞ்சிச்சா? இப்போ 145ல் 1 போச்சுன்னா 144. அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் மட்டும் தான். எக்ஸ் = 144/9. எக்ஸாக்டாக எந்த நம்பராலும் இது வகுப்படும். இது பார்த்தோன்னே சொல்லுவீங்க, ஒருத்தர் 9 வாங்க, ஒருத்தர் 11 வாங்க. ஆனால் மேலே இருக்கிற நம்பர் 11 வகுப்படுமா? பார்த்தா தெரியுது, அது 12². அப்போது பார்த்தோன்னே ஒரு நம்பரை ரெண்டு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டுத்தையுமே ஒரே நம்பரால் வகுக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது?
கீழே கற்று 9 டெஃபரெண்ட் ஆகும், மேலே கற்று 9 ஆகுமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தத்தையும் கூட்டி பாருங்க, 4 4 8 8 1 வந்து 9. அப்போ கூட்டினா 9ன்னு வருதுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 9ஆல் வகுப்படும். சரி, 9ஆல் அடிக்கிறோம், எத்தனை முறை வருது? ஒரு முறை, மீதி 54 16 கீழே 11. அப்போது x = 16/11. இதுதான் சார் ஆன்சர். டி. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் போர்ட் மாஸ். அந்த போர்ட் மாஸ் அந்த ரூல் பிரகாரம் தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 57 மைனஸ் ப்ராக்கெட்டு 42 மைனஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட்டு 37 மைனஸ் சிம்பிள் ப்ராக்கெட்டு 20 மைனஸ் எக்ஸு. அப்போது உள்ளுக்குள்ள டேரெக்டாக என்ன கொடுத்துருக்கேன்னா எக்ஸ். அப்போ எக்ஸோட மதிப்பு தெரியாமல் அதை சால்வ் பண்ண முடியாது. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் ஆப்ஷன் எடுத்து போட்டு கூட போடலாம். ஆனால் எந்த ஆப்ஷன் தெரியாமல் நம்ம எப்படி போடுறது? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு அந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். எப்படி எழுத போகிறோம் பாருங்க. 57 மைனஸ் பிராக்கெட் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மைனஸை நான் உள்ள எடுத்துட்டு போறேன். இந்த மைனஸை இந்த பிராக்கெட்டுக்கு ஒட்டு மொத்தத்துக்கு சேர்த்து அந்த மைனஸ். அப்போ நான் உள்ள எடுத்து சொல்லுவோம் -20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ். அப்போ உள்ள இருக்கிற ஒரு பிராக்கெட்டை நான் தூக்கியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 8/2 இருக்கு. இது வந்து எடுத்துன்னா எனக்கு 4ன்னு கிடைக்கும். இந்த 4 எடுத்து இங்கே அடிக்கணும்னாக்கா எத்தனை முறை வருது? 4 முறை, இது 1 44. சப்போ இது சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் விஷயம் இல்லை. 44. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் என்னன்னா அப்பவும் அந்த எக்ஸ் வந்து கடைசி வரையும் நீக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? 57 மைனஸ் 42 உள்ள போது மைனஸ் 37 ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல 57 மைனஸ் இங்கே 42 இருக்குது, இங்கே 20 இருக்குது, மொத்தம் 62 ஆகுது. 62ல் 37 போகுதுன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 5 25 கிடைக்கும். அப்போது 57 மைனஸ் 25 2 32 ஈக்குவல் டு 44. இந்த எக்ஸை விட்டுட்டு பாருங்க. மைனஸ் 25 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. இரண்டு சால்வ் பண்ணோம். 32 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44. இதில் பாருங்கள், எக்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். 44 இது அந்த பக்கம் போச்சுன்னா 32. ஆன்சர் வந்து 12. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த மாதிரி எக்ஸ் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். அதேமாதிரி வந்து இந்த மாதிரி நடுவில் இருக்குது அப்படின்னாக்கா எப்படி சிம்பிள் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோன்றது ரொம்ப முக்கியம். எந்த சிம்பிள் எடுத்து போகிறீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம ப்ளஸ் எப்படி போட்டுக்கலாம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வச்சுக்கலாம். அது கரெக்டாக செய்யணும். அப்போ இதுக்கான ஆன்சர் 12. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்குலம் சம் சொல்லியிருந்தல, இது அந்த பார் தான் அந்த விண்குலம். இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை ப்ராக்கெட் இருந்தாலுமே அப்ரோச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த விண்குலம் தான். இப்போ பாருங்கள், விண்குலம் என்ன பண்ண போகிறோம்? 1/4 மைனஸ் 1/6 எடுக்கிறோம்னாக்கா அது எல்சிஎம் வந்து 12. அப்போது இது 3 டைம்ஸ்னால் 3, இது வந்து 2 டைம்ஸ்னால் 2. அப்போ நம்ம என்ன கிடைக்குது? 1/12 கிடைக்குது. எதுக்கு? இந்த விண்குலம் சால்வ் பண்ணது மட்டும் நம்ம என்ன கிடைக்குது? 1/12. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் 2 2 are 4 1 5/2. அதாவது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 12. இங்கே எத்தனை பேர்? 6 டைம்ஸ் 30. இங்கே 1 டைம்னாக்கா மேலே 1 தான் வரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 29/12. இது வரைக்கும் சால்வ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபுல் ப்ராக்கெட் வரைக்கும் சால்வ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபுல் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிறது எழுதிக்கலாம். 1/2 மைனஸ் 4 1 5/4. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள்,
ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக் எதுனாக்கா இங்கே இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு இங்கே போவோம். நான் தான் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் போர்ட் மாஸ் எங்கே வைக்கணும்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இதுன்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். 5/4 மைனஸ் 29/24. அப்போது இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோன்னா என்ன கிடைக்குது எனக்கு 24 6 டைம்ஸ்னால் 30 இங்கே 1 டைமு 29 என்ன கிடைக்குது ஓவராலாக எனக்கு 1/24 கிடைக்குது. இது வரைக்கும் சால்வ் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் சால்வ் பண்ணிக்கிறோம். இந்த கடைசியாகிற 12 13/4 எடுக்க போகிறோம். டிவைடட் 1/24. இப்போ இது டிவைடில் இருக்குதுன்னா இது எப்படி மாற்றலாம் அப்படின்னாக்கா (13/4) இந்த மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கலாக எடுத்துன்னு வரலாம். 24 அடிச்சோன்னா 6 13 × 6 வந்து ஆன்சர் 78. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் 78. பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக பாருங்கள். நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து தப்பே இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிங்கனாக்கா எல்லாத்தையும் எழுதி பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா பண்ணிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் வரும். இதுக்கான ஆன்சர் 78. அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருங்க பாருங்கள். 8,988 டிவைடட் பை 8 டிவைடட் பை 4. இதில் எல்லாருமே வந்து சிம்பிளாக பண்ணுற ஒரே தப்பு என்னன்னாக்கா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 2 இது ரெண்டு டிவைட் பண்ணி ஃபஸ்ட் ஏ ஆப்ஷன் சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஆனால் இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 டிவைட் இருக்குது சொல்ல என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஆஸ் பர் போர்ட் மாஸு 8 இந்த டிவைடருக்கு மல்டிப்ளிகேஷனை மாற்றுறேன். இது 1/8 இங்கே மல்டிப்ளிகேஷனை மாற்றுறேன் 1/4. ஆஸ் பர் ரூலு இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டு 2ன்னு போடுவோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்கா இந்த 4494 அப்படின்னு ஏ ஆப்ஷன் வரும். ஆனால் அது தப்பு. அப்படி போடக்கூடாது. ஸோ போய் இது முற்றிலும் தப்பு. ஆஸ் பர் ரூலு எப்படி போடணும் இந்த டிவைடுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் எடுத்து வச்சுன்னு எப்படி போடணும். சப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு இது சால்வ் பண்ண சொல்லும். 1 மொத்தத்தில் 1 2 1 1 2 28 3 5 அப்போது 4ஆல் அடிக்க சொல்லும். ஆன்சர் வந்து டி. இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் வச்சு கீழே தான் அடிக்கணும். இந்த மாதிரி டேரெக்டாக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பாயிடும். இது வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்குனே இந்த ஏ ஆப்ஷனில் இந்த ஆன்சர் வச்சுக்கிறாங்க. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடலாம். ஆஃப்னு இருக்குது. 1 டிவைடட் பை ப்ராக்கெட்டுக்குள்ளே 5/7 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அடுத்தது 6 10 60 63/10. ஓகேவா. அடுத்தது ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்குது 2/9 இருக்குது. கவனமாக செய்யணும். இங்கே ஆஃபு அதனால் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுங்க. ரைட். இது உள்ளங்கிறது சால்வ் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் அடிச்சோம்னாக்கா ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 9 வரும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம்னாக்கா 2 வரும். அப்போது 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 9/2. ஓகேவா. -2/9. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தப்புனா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு இங்கே டிவைட் போவோம். ஆஸ் பர் ரூலு இதுதான் செய்யணும். அப்போது 1 × 2/9 -2/9. 1 × 2/9 என்ன வரும் 2/9 தான் வரும். இங்கே 2/9 ரெண்டுத்தையும் அடிச்சோன்னாக்கா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது மைனஸ் இருக்கிறதுனால 0. 1ன்னு போட்டு போகிறீங்க. மைனஸ் பண்ணுறதுனால 0. இதுவும் ஒரு போர்ட் மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட்டு இங்கே நடுவில் டிவைடு இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. வின்குலாம் இது கொடுக்கல. அப்போ நம்ம தனித்தனியாக கூட சால்வ் பண்ணலாம். 2 ப்ராக்கெட் இருக்கு சொல்லும் தனித்தனியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா இது வேறு இது வேறு ஆகிப்போச்சு. அப்போ இது முதல்ல இருக்கிறது சால்வ் பண்ண சொன்னால் வருது -5/12 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 5 டிவைடட். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் மெத்தட் சால்வ் பண்ணணும். எல்சிஎம் மெத்தட் எனக்கு 4 2 டைம்ஸு -1.
அடுத்தது -5/12 ப்ளஸ் 3/4 டிவைடட் ரெண்டுத்தையும் எடுத்தனாக்கா எனக்கு 1/4 கிடைக்கும். -5/12 ப்ளஸ் 3/5 இந்த டிவைடடை நான் மாற்ற போகிறோம், மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். 4/1 வரும். என்ன கிடைக்குது எனக்கு 5/12 ப்ளஸ் 12/5 கிடைக்குது. ரெண்டுத்துக்கு எல்சியம் எடுத்தா 60. அப்போ இது 5 டைம்ஸ்னா -25 ப்ளஸ் இது எத்தனை முறை 12 சொன்னால் 144. அப்போ என்ன வருது பாருங்க, 60னா 144 -25 9. இது அப்படியே இருந்தால் ஓகே. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கும். இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கு சொல்லி எப்படி மாற்றணும்னா 60 1 டைம் போவோம், மீதி எவ்வளோ இருக்குது 59. ஆன்சர் பி. இந்த ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனை எப்படி பார்க்குறதுனா கீழே 60 இருக்கு, அந்த 60 அப்படியே போட்டுங்க. மேலே எத்தனை தடவை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் போகும், மீதி எவ்வளோ இருக்குது 59. அது மெத்தும் மேலே போட வேண்டியதான். நெக்ஸ்ட் சம்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேயும் வரும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் சம்ஸ்லேயும் வரும். ஸோ இப்போ இது என்ன கொடுக்குறாங்கன்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா போதும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டினோட்ஸ் மல்டிப்ளிகேஷன், அடுத்தது பி டினோட்ஸ் ப்ளஸ், சி வந்து டிவைடடு, டி வந்து மைனஸ். அப்போ இப்படி கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றணும் நம்மள பட்சிங்க. ஏ ஆனது பெருக்கல் குறியும் வந்து, பி ஆனது அடிஷனலு, அதுக்கப்புறமாட்டுக்கு சி ஆனது வகுத்தல், டி ஆனது மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ண போகிறோம். நம்பர் அப்படியே இறக்கலாம். 25. டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க -42. சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் 6. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 10. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன எப்படி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை எப்படி கரெக்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் விஷயம் என்னக்கா இதுக்கப்புறம் தான் சம்மே ஸ்டார்ட்டு. இதை தான் நம்ம வந்து ஆஸ் பர் போர்ட் மாஸில் பண்ணணும். ஆஸ் பர் போர்ட் மாஸ் எங்கே கை வைக்கணும், 42/6 அடிச்சோன்னா எனக்கு 7 கிடைக்குது. அப்போது 25 - 7 ப்ளஸ் இது மல்டிப்ளிகேஷனுக்கு இது அப்படியே போடலாம் 50. அப்போ என்ன வருது 75 - 7 ஆன்சர் வந்து 68. -68 கூட கொடுத்துருக்காங்க, கேர்ஃபுல்லாக செய்யுங்க. +68 தான் ஆன்சர் கரெக்ட். கரெக்டாக பார்த்துங்க. இந்த விஷயம் நம்ம வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றது எவ்வளோ முக்கியமோ அதுக்கப்புறம் நம்ம போர்ட் மாஸ்டர் எப்படி பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 8th சம். சேம் அதே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளுக்கு பதில் வேறு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ளஸுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன், மைனஸுக்கு பதில் ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன் பதில் டிவைடு, டிவைடுக்கு பதில் மைனஸ். அதுக்கப்புறம் என்ன ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6 - 9 டிவைடட் 8 × 3 டிவைடட் 20. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற சிம்பிளை வச்சு இதை சேஞ்ச் பண்ணி எதுவாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. அப்படியே எழுதலாமா, 6 இங்கே மைனஸ் எங்கே இருக்குது, மைனஸ் பதில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. 9 டிவைட் இருக்குது, டிவைடுக்கு பதில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. 8 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பதில் டிவைட் கொடுத்துருக்காங்க. 3 டிவைட் இருக்குது, டிவைடுக்கு பதில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ப்ளஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி சால்வ் பண்ணி பார்ப்போம் இருங்க. அப்போ என்ன வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவைடு தாங்க சால்வ் பண்ணோம். ப்ளஸ் 9 - 8/3 அன்றைக்குமா இது ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன்.
இது ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்கள். இப்போ ப்ளஸ்னாக்கா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும். இது டிவைட் சிம்பிள் இருக்குல்ல, இது ப்ளஸ். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும். அப்போது 9 இது டிவைட் இப்படி எழுதிக்கணும், -20. அப்போ அதை அடிச்சோன்னாக்கா 3 3 24, 6 + 24 - 20. அப்போ அடிச்சோன்னாக்கா 6 6 + 4 ஆன்சர் 10. சரி, அப்போது இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, டிவைட் கிடையாது, இது வந்து ப்ளஸ். இதுவும் ஒரு as per போர்ட் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2/7 - இது உள்ள கருத்தை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். என்ன இருக்குது இது உள்ள? 1 4 × 3/2 - 5/6. 2/7 இந்த ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு? 3/8 - 5/6. 2/7 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் 24, 3 முறை 9, இதுக்கு 4 முறை -20. 2/7 2 மைனஸ் பண்ணால் -11/24. இப்போ என்ன கிடைக்குது எனக்கு? 24 ப்ளஸ் ஆகிடும். 2 + 11. ஆன்சர் என்ன கிடைக்குது? சாரி, ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் மெத்தட் என்ன கிடைக்குது? 24 × 7 28 8 மீது 2 168. எல்சிஎம் இதுக்கு 168. இங்கே எத்தனை முறை போவோம்? 24 முறை போவோம். 24 முறைனா 48 ப்ளஸ்ஸு இங்கே எத்தனை முறை? 7 முறை 77. ரெண்டுத்தையும் கூட்டினா 125/168. பொறுமையாக கவனிங்க, பொறுமையாக கவனிச்சு எங்கே எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது செஞ்சுட்டு இது வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்குதுன்னு நினச்சிப்போம். ஆனால் இது ஃபுல்லாகவும் சேர்ந்து ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அதனால் இதை சால்வ் பண்ணிட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ நம்ம பார்த்துங்கிறது எல்லாமே சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர்டு மார்க்ஸ் சம்மந்தப்பட்டது தான். 2/3 ஆஃபுக்கு மல்டிப்ளிகேஷனு. நீங்கள் சம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்ல கூட வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் எதுன்னு என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுவாங்க. எல்லாம் சால்வ் பண்ணிட்டு கடைசி ஆன்சர் கூட பார்த்துங்க. 30 31/6 மைனஸ் இங்கே 32 15/8 ப்ராக்கெட்டில் இருக்கா? ரைட்டு. 2/3 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 24. 4 முறை 4 31 எவ்வளோ ஆகுது? 124 மைனஸ் இங்கே எத்தனை முறை வரும்? 3 முறை 3 35 105. என்ன வருது பாருங்கள், ரெண்டுத்துக்கு கழிச்சாக்கா 20 19. இது கேன்சல் பண்ணலாம். 12 19/36 சார் பி. ஆஸ் பர் போர்ட் மார்க்ஸ் கற்றுக்கினீங்கன்னாக்கா இது ரொம்ப எளிமையான சம் தான். பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாகிற மாதிரி தெரியும். என்ன போடணுன்னு, எதை முதல்ல சால்வ் பண்ணணும், எதை பின்னாடி சால்வ் பண்ணணும், அந்த ரூல் கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸுக்கு 6 2yக்கு 7 கொடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், y இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2y இந்த பக்கத்தில் வந்தால் 7/2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 6ம் yக்கும் 7/2 இல்லை 3.5 அப்படி கூட போடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. x மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஒன்று சால்வ் பண்ணி பார்ப்போம். x மைனஸ் ஒய் என்ன வருது? 6 மைனஸ் 7/2 என்ன வரும்? டிவைடட் பை 6 ப்ளஸ் 7/2 இதாக இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள். 12 மைனஸ்
7 6 ஓகே 12 minus 7 நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா 5 இங்கே 12 19 இது சால்வ் பண்ணது எனக்கு 5/19 கிடைக்குது. இங்கே மேலே ப்ளஸ் 14/19 பேஸ் காமனாக இருக்கா, பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் பண்ணால் எனக்கு 19/19 கிடைக்குது. அடிச்சுன்னா 1. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு போர்ட் மாஸு. இந்த போர்ட் மாஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்டில் ஆன்சரு பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, அடுத்த சம்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 5. இந்த ஈக்குவேஷன் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணணுமா? 7 ப்ளஸ் 2y, ஒய்னா 5 10 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 4 டிவைடட் பை 2y அதே மாதிரி 10 எக்ஸோட வேல்யூ 4. தெரிஞ்சு ஒரு இடத்துல ப்ளஸ் வரணும், அதனால தான் நினைக்கிறேன் ப்ளஸ். ஓகே, பார்ப்பாருங்க. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 42. மேலே 6 times 24 ப்ளஸ் இங்கே 7 times 98. மூணாவது ரெண்டுத்தையும் கூட்டினா 12க்கு 2 மீது 1 122/42. 2000 அடிச்சோன்னாக்கா 21. ஆக்சுவலாக இது நான் போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளஸ் வச்சு போட்டிருக்கேன். இப்போது இதே ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்னாக்கா 2y minus x divided by 2y plus x. இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கமெண்டில் ஆன்சர் போடுங்க. இந்த மாதிரி கேட்டுருவாங்க. வாட் மஸ்ட் பி ஆடட் டு 1/x டு மேக் இட் ஈக்குவல் டு எக்ஸ். 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு எக்ஸ் என கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது கூட நான் ஏதோ ஒரு நம்பரை கூட்ட சொல்லுவோம், எனக்கு வந்து எக்ஸ் கிடைக்குது. அந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கணும். அப்போது 1/x கூட நான் ஏதோ ஒன்று கூட்டணும். என்ன கூட்டுறேன்? வாட், டபிள்யூன்ற வாட்டை கூட்டுறேன். கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ்ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை இந்த டபிள்யூ மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 1/x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பக்கம் எடுத்து போனால் மைனஸ் 1/x. அப்போது w is equal to x square minus 1/x. அப்போது இந்த வாட்டுக்கான மதிப்பு x square minus 1/x. புரிஞ்சுதா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அது வாட்டோ எக்ஸ்ன்னு வச்சுருக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்குது. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், எப்படி அதை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாத யாரும் அப்படி இருக்காது தான் இங்கே எக்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியல, கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன அப்ரோச் பண்ணுவோம்னா நம்ம வந்து எக்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? டபிள்யூ வந்து அப்ரோச் பண்ணணும். டபிள்யூ வச்சு வச்சிங்கனாக்கா இங்கே இருக்கிறது அந்த பக்கம் போச்சுனாக்கா மைனஸ் வரும். இது சால்வ் பண்ணாலே டைரக்ட் ஆன்சர். சிம்பிள் தான். ஓகே, 3/2 into 11/5. இதை சால்வ் பண்ணாதீங்க அப்படியே. ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா as per board mass இங்கே டிவைடு இருக்குது. டிவைடு வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது டிவைடு உள்ள கருத்தை சால்வ் பண்ண முடியுமா பார்க்கலாம். அடிச்சோன்னாக்கா 4, அடிச்சோன்னாக்கா 5. என்ன கிடைக்குது? 5/4 வகுத்தல். வகுத்தலில் கிடைக்க சொல்ல என்ன கிடைக்குது? 33/15. எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். 2 into 11/5 into ரெசிப்ரோக்கல் 4/5 into 15/33. ரைட்டா? எது இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள்.
3 இந்த 3 இந்த 3 அடிச்சிடுறோம். இங்கே 2 முறை. இப்போ 6/5 6/5 தான் மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. எப்படி அதெல்லாம் 5a அடிச்சோன்னாக்கா 1 டைம் வரும், மீதி பேலன்ஸு 1. அப்போ ஆன்சர் வந்து 1/5 ஏ ஆப்ஷன். ஸோ சிம்பிள் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக தப்பு பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வகுத்தல் இருக்குது, இங்கேயும் வகுத்தல் இருக்குது. எந்த வகுத்தல் சார் முதல்ல செய்கிறது, இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இங்கே கொடுத்துக்கிறது அப்படியே எழுதிடுங்க. இந்த வகுத்தல் பதில் பெருக்கல் சிம்பிள் போட்டுட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வகுத்தலுக்கு பெருக்கல் சிம்பிள் போட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிடுங்க. தப்பே வராது, கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கேள்வி. இது சிம்பிளாக வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா மேலே இருக்கிற ப்ராக்கெட்டை பார்க்க மாட்டாங்க, கீழே இருக்கிற இந்த வகுத்தில் வந்து பார்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக நம்ம மைண்டுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து எப்படி சால்வ் பண்ணணும், இது மேலே இருக்கிறத சால்வ் பண்ண மெத்தட்லேயே கீழே இருக்கிறத சால்வ் பண்ணுன்றது தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட நோக்கம். அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மேலே பாருங்கள், 4 இருக்குது, 4 24 24 வகுத்தல் 6 டிவைடட் பை அதே மாதிரி எதையும் பண்ணுவோம். ஆனால் விஷயம் என்னென்னா ப்ராக்கெட் அங்கே இல்லை. ப்ராக்கெட் இல்லாதனால போர்ட் மாஸ் எங்கே கை வைக்கணும், 4 / 4 அப்படின்னா இது 1ன்னு அர்த்தம். அப்படின்னா 1 2 3 12 + 1 13. இது அடிச்சோன்னாக்கா என்ன கிடைக்குது, எனக்கு 4ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் 4/13. இது ஆன்சர் 4/13. 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து 4/13. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு வெப்சைட்டில் இருக்கும். அந்த வெப்சைட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி சம்ஸ் நிறைய இருக்குது. அதாவது மாடல்ஸ் எவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து இதே ரிலேட்டடான சம்ஸ் இருக்கிறது வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால், இந்த சம் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பிங் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அடுக்குகள் பவர் வச்சு பார்க்குறது, அதேமாதிரி ரூட் வச்சு பார்க்குறது. அடுத்த சீரீஸில் பார்ப்போம். தேங்க்யூ.